ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இன்னைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா நேத்து நம்ம அனாலிசிஸ்ல என்ன பேசியிருந்தோமோ, 13.5க்கான அனாலிசிஸ் வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தனோ, அதே மாரி தான் இருந்தது. ஃப்ளாட் ஓப்பனிங் ஆயி செல்லிங் மொமெண்டம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்ல செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் 47,000 எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி 47,000லேருந்து ஒரு பையிங் ட்ரேட் எடுத்திருந்தவங்களுக்கும் பையிங் கிடைச்சிருக்கும். நான் அதுக்கப்புறம் சொன்னேன் 47,000லேருந்து ஒரு புல் பேக் கிடைச்சதுன்னா, க்ளோசிங் பிரைஸ்ட்ட வந்துட்டு ஒரு செல்லிங் ட்ரேட் கிடைச்சிருக்கும்னு சொன்னேன். நியர்லி 47,421ல ஷார்ட் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட க்ளோசிங் பிரைஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் செல் ஆஃப் ட்ரேடும் கிடைச்சது. இது ட்ரேட் நம்பர் 1, இது ட்ரேட் நம்பர் 2. அது இல்லாம பையிங் மொமெண்டம் 47,000 எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில ஒரு பையிங் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தவங்களுக்கு பையிங் ட்ரேடும் கிடைச்சிருந்தது. ஸோ 3 ட்ரேட் இன்னைக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இத பார்க்கலன்றவங்க மேல ஐ பட்டன்ல வந்துட்டு மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு இது குடுக்குறேன். அத போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு க்ளோசிங் பிரைஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். 47,574. ஸோ அத வந்துட்டு நான் ஒரு எல்லோ கலர் லைன்ல வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேன். 754 சாரி 754. ஓகே. இத வந்துட்டு நான் கலர்ஸ் வந்து எல்லோ கலர்ல பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் பிவிசி வந்து டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். PVC is equal to 47,574. ஓகேங்களா? சாரி 754. ஓகேங்களா? 754. இப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதே பிளேஸ்ல இருக்கு. ஸோ எல்லோ கலர் லைன் குடுத்துக்கலாம். ஐ மீன் ஆரஞ்ச் கலர் லைன். அதே மாரி லோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருந்தது? வெர்ஜின் சிபிஆர்னால ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ வெர்ஜின் சிபிஆர் வீடியோ பார்க்காதவங்களும் இந்த எண்ட் ஸ்க்ரீனோட எண்ட்ல வந்து வெர்ஜின் சிபிஆர பத்தி வீடியோ போட்டிருந்தேன். யாரெல்லாம் அத பார்த்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்களோ, அவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வெர்ஜின் சிபிஆர் வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டுமாரோ சிபிஆர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? டுமாரோ சிபிஆர் வீக்லி ஹை அண்ட் லோ இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கான அனாலிசிஸ்க்கு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5 மினிட்ஸ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 டேல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் 1 டேல பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு புல்லிஷ் கிரீன் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த புல்லிஷ் கேண்டில். ஸோ இது எந்த அளவுக்கு புல் பேக் போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இந்த 48,300 320 அந்த லெவல் இருக்கு இல்லைங்களா? 48,200 இந்த லெவல் மேக்ஸிமம் 300, 200 to 300 வரைக்குமாவது அதாவது 180லேருந்து 200 to 300 இந்த ரேஞ்ச்குள்ள ஒரு புல் பேக் தரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இது வந்துட்டு புல் பேக் குடுக்கும்போது, ஒரு கிரீன் கேண்டிலாவே க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு பையிங் மார்க்கெட் வந்துட்டு, இங்கேயே கன்சாலிடேட் ஆயிட்டு பையிங் மார்க்கெட் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இது புல் பேக் இங்க போய் டச் பண்ணிட்டு, செல் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்து 48,000 கீழயே க்ளோஸ் வந்துட்டு ஒரு ரெட் கேன்லாம் குடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில, அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கன்டினியூஸா லோவர் அண்ட் லோஸ் வந்துட்டு விழுந்துட்டே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் இப்ப ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். 48,200, 100, 200 இந்த லெவல்ஸ போய் டச் பண்ணி, நாளைக்கான க்ளோசிங் கிரீனா வச்சிருச்சுன்னா, அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு அப்சைட்க்கான மொமெண்டம் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு இதே நாளைக்கான க்ளோசிங் 48,000 கீழயே வச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில டெஸ்ட் பண்ணிட்டு வந்து, நமக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் கன்டின்யூ ஆயி லோவர் அண்ட் லோஸ் ஃபார்ம் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. இத நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. இப்ப நான் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது திரும்ப இன்னொரு வாட்டி மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் பிரைஸ் இது. அம் அங்கேயே தான் ப்ரீவியஸ் டே ஹையும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 1 செகண்ட் இத தள்ளி கொஞ்சம் கீழ இத இங்க மார்க் பண்ணிக்குவோமா? ஓகே. இப்போ க்ளோசிங் பிரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல 754ல இருந்ததா? ஸோ இத வந்துட்டு எல்லோ லைன் பண்ணிக்கிறேன். இப்ப நான் 5 மினிட்ஸ்ல இதோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு சொல்றேன். நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுற பட்சத்தில, உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அப்சைட்ல ஒரு நல்ல மொமெண்டம் குடுக்கும். ஓகேங்களா? நல்ல மொமெண்டம்னு சொல்றது சாரி, அப்சைட்ல பார்த்தீங்கன்னா 48,200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இப்போ 754ல க்ளோஸ் ஆயிருக்குங்களா? அம் நல்ல மொமெண்டம் கிடையாது. ஒரு 200 பாயிண்ட்ஸ் லைக் 48,000 வரைக்கும் ஒரு மொமெண்டம் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் 48,000 பிரேக் பண்ணும்போது அக்ரெசிவா போய் 48,300 வரைக்கும் பெரிய பெரிய கேன்ல போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில, நீங்க ட்ரெயில் பண்ணிட்டே போங்க. பட் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் என்ன இருக்கணும்னா, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி பையிங் ட்ரேட் சஸ்டெயின் ஆகுது. பையிங் பிரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு சஸ்டெயின் ஆகுதுன்னா, 48,000ன்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். பையிங் பிரைஸ் ஆக்ஷன்னா டபிள்யூ ஆர் ஹையர் அண்ட் ஹைஸ் ஃபார்ம் ஆக்குதுன்னா, உங்களோட பேட்டர்ன் அமையிற பட்சத்தில பையிங் ட்ரேட் போங்க.
பட் ஆகும்போதே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கேப் அப் ஆகி 48,200 300 அந்த லெவல்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அ உங்களுக்கு வந்துட்டு இது வெர்ஜின் சிபிஆரா ஆக்ட் ஆகுது. 400லேருந்து 600. ஸோ அந்த இடம் வரைக்கும் போயிட்டு செல் ஆஃப் வருது. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு செல் ஆஃப் வருது அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸே கேப் அப் ஆயிட்டு நெகட்டிவ் கேண்டில் வருது அப்படின்ற பட்சத்தில, நீங்க செல்லிங் ட்ரேட் வந்து ஆஃப் பண்ணலாம். அப்படி நீங்க செல்லிங் ட்ரேட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, குளோசிங் பிரைஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரும். அதாவது 47,750 வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து வரும். நான் சொல்றது கேப் அப் ஆகுது 200, 300 அந்த லெவல்ல கேப் அப் ஆயிட்டு ஒரு பெரிய கேண்டில் போயிட்டு செல் ஆஃப் வருது அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு டார்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் க்ளோசிங் பிரைஸா இருக்கணும். இது கேப் அப்க்கான சினாரியோ. ஃப்ளாட்டான சினாரியோஸ் வந்தா பையிங் ட்ரேட் நான் சொல்லியிருக்கேன். இப்ப கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில, இங்க கேப் டவுன் ஆகுதுன்னா, நாளைக்கு இந்த ரேஞ்ச் மட்டுமே இன்சைடடா ஹோல்ட் ஆயிரும். ஓகேங்களா? சைட்வேஸ்ல தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கேப் டவுன் ஆகும்போது. அதாவது கேப் டவுன் ஆயிட்டு ஒரு புல் பேக் குடுத்துருச்சுன்னா ஓகே. அப்படி இல்லன்ற பட்சத்தில கேப் டவுன் ஆனா நாளைக்கு 2டே ட்ரேட் தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச்ல கேப் டவுன் ஆகும்போது எய்தர் இந்த இடத்துல டபிள்யூ போட்டு மேல அப் சைட்ல மூவ் ஆகும். அப்படி இல்லன்னா டோட்டலா சைட்வேஸ்ல ரிமைன் ஆகும். இப்ப டபிள்யூ போட்டு அப் சைட்ல மேல போயிட்டு, அப் சைட்ல 48,000 மேல க்ளோஸ் வச்சுன்னா, அது பாசிட்டிவ் மொமெண்டம். சப்போர்ட் நாளைக்கு சைட்வேஸ்ல இந்த ரேஞ்ச் மட்டுமே ஹோல்ட் பண்ணிடுச்சு. 400-700 ரேஞ்ச் ஹோல்ட் பண்ணிச்சுன்னா, இது இன்சைடட் கேன்டலா போயிரும். எதுக்கு இன்சைடடா கேன்டலா போயிரும்? இந்த ஒரு பையருக்கு இன்சைட் கேன்டலா போயிரும். ஸோ இத ஸ்டாப் லாஸா வச்சு செல்லர்ஸ் ஃபர்தர் செல்லிங் கன்டினியூஷன கொண்டு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்க்கும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஸ்லோவா ஒன்ஸ் அகைன் வீடியோ ஓட்டி பாருங்க. ஃப்ளாட் என்ன, கேப் அப் என்ன, கேப் டவுன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ அந்தந்த ட்ரேட்ஸ், அந்தந்த லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட்டா மார்க் பண்ணி பாருங்க. லாஸ்ட் வீக்கோட வெர்ஜின் சிபிஆரும் உங்களுக்கு இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் அனாலிசிஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ வந்துட்டு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. தப்பில்ல. ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் கொஞ்சம் புஷ் அப் ஆகும். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கேன். அதையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஏதாவது டவுட்ஸ், குவெரீஸ் இருக்குன்னா, என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மெயில் பண்ணுங்க. பட் மறக்காம நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுக்கலாம். இத நான் ஒவ்வொரு வீடியோலயும் இன்சிஸ்ட் பண்ணிருக்கேன். அ என்னால முடிஞ்ச அளவுக்கு தி பெஸ்ட் அனாலிசிஸ் தான் குடுக்குறேன். ஆஸ் சச் வந்து நான் ஒரு நேம் சேக் அனாலிசிஸ் குடுக்குறதில்ல. நான் டெய்லி அனாலிசிஸ் பண்றேன். அந்த அனாலிசிஸ் படி நான் ட்ரேட் பண்றேன். அதில நெறைய லைவ் ட்ரேட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் போடுற அனாலிசிஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட்டோட மேட்ச் ஆகுது, எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத நீங்க பார்த்தாவே தெரியும். லைவா ட்ரேட் பண்றவங்களால தான் இந்த அனாலிசிஸ் குடுக்க முடியும். ஸோ கைண்ட்லி கிவ் அ லைக் ஃபார் அவர் வீடியோ. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மோடி உனோ விளாக்ல பார்க்கலாம். அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு புடிச்சிருக்குன்னா, அந்த ஷார்ட்ஸையும் போயிட்டு பார்த்துட்டு ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மோடி உனோ விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.